புத்தகத்தில் 2 அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்களோ எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவருடைய சொன்னேன். என்ன அர்த்தம்னா, இடிந்து போன அந்த அலங்காரத்தை குறித்து நெகேமியாவுக்கு மாத்திரம்தான் ஒரு பாரம் இருந்துச்சு. நெகேமியா கூட அந்த தேசத்துல இல்லை, அவர் சிறைப்பட்டு போன தேசத்துல இருந்து அங்க பார்க்கிறாரு, எருசலேமுடைய அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. நம்முடைய விசுவாச பிள்ளைகள் நிறைய பேர் சமாதானம் இல்லாத ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு, ஜபம் என்ற அலங்கம் இடிக்கப்பட்டு ஜபிக்காம இருக்கிறோம், வேத வாசிப்பு என்ற அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவம் செய்கிறதுனால ஒரு சரத்துல பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், இதெல்லாம் நம்ம குறித்து கவலைப்படுறோம். நெகேமியாவுக்கு ஒரு துக்கம், கேள்விப்படுறான், எருசலேமுடைய அலங்கங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு இடிக்க போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். ராஜா கிட்ட போய் கேட்கிறான், என் தேசத்துக்கு நான் போய் அலங்கத்தை கட்ட எனக்கு அதிகாரம் கொடுங்க, என் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். கவனிங்க, பர்மிஷன் கொடுக்குறாரு. அவன் ரகசியமா போய் பார்க்கறான். சுற்றி பார்த்துட்டு வரும்போது வேத சொல்லுகிறது 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 17 வாசிங்க, 16 வாசிங்களேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகளுக்காகிலும் மற்றவர்களுக்காகிலும் பின்பு நான் அவரை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொல்லி திடப்படுத்தினார்கள். சில காரியங்களை சொல்லி நம்ம ஒரு ஜபம் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லும் போது, சில பேர் நான் பார்க்கிறேன் உற்சாகமா என்ன செய்வாங்க, வாங்க செய்யலாம், வாங்க ஜபம் பண்ணலாம், எப்ப வேணா வைங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, சன்பல்லாத்தும் தொபியா என்ற 2 பேர் இருக்கிறாங்க. அந்த அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஓரோனியனான சன்பல்லாத்தும் தொபியா என்னும் ஊழியக்காரன். யாரு ஊழியக்காரன். இன்னைக்கு அப்படித்தான், இன்னைக்கு தேசத்துல உண்மையிலே சொல்றேன், நாமெல்லாம் சின்சியரா ஜெபிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னா இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கு. வாயிலை சொல்றோமே தவிர நம்ம கிரியை செய்கிறது. வாசிக்க பரியாசம் பண்ணி, இந்த காரியம் என்ன, ராஜாவுக்கு விரோதமாய் என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, நல்ல கவனிங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். யார் எதை சொன்னாலும், நம்முடைய வாழ்க்கையை குறித்தோ நம்முடைய காரியங்களை குறித்தோ தனிப்பட்ட காரியத்தை குறித்து யார் எதை பேசினாலும் அதை சொல்றாங்க. ஒரு நரி ஏறினா கூட அது அழகு என்ன செஞ்சிடும், கீழே விழுந்து போயிடும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சில இடத்துல கட்டும் பொழுது அநேகர் நமக்கு விரோதமாக எழுப்புவார்கள். நல்லா கவனிங்க கற்பான தேவ பிள்ளைகளை. அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப ஒரு வேதனையோடு இருந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அலங்கத்தை கட்டி முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்பதான் அவர் சொல்றார், அவருடைய ஊழியக்காரரை நாங்கள் எழுந்து கட்டுவோம். அப்ப இதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா,
கிண்டல் பண்ண பத்தி அவங்களுக்கு சம்மதமும் இல்லை, பங்கும் இல்லை, பாத்தியவரால ஒருத்தர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, நீங்க ஆரம்பித்த இந்த காரியமானது உண்மையிலே சொல்றேன், பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போறார். அதுக்கே சொல்லுவோமா? ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா இனிமேல் ஜெயந்தான் உங்க வாழ்க்கையில். ஆண்டவர் கை கூடி வர பண்ண போற. எந்த காரியம்லாம் கை கூடி வராம இருக்குதோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் கை கூடி வர பண்ண போறார். அதனால யார் எதை சொன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஜெபத்துல உற்சாகமா கலந்து கொள்ளுங்க. எப்பெல்லாம் ஜெபம் இருக்குதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு சொல்ல அதுக்கு ஒத்த வசனத்தை ஆண்டவருக்கு தந்தார். ஆனா இந்த நேரத்துல இன்னைக்கு ராபோதனமா இருக்கிற அப்படின்னால ஒரு சீக்கிரமா முடிக்க நான் வாசிக்கிறேன். அதனால தேவ சமூகத்துல வந்து இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த வசனத்துக்குள்ள வந்து கொண்டே இருந்துச்சு. சில நேரங்கள் ஆண்டவர் பிரசங்கத்தை மாத்திடுவார். இல்லையா சொல்லுவோமா? ஆமா, உங்களை பார்த்து இல்லை, நான் வந்து இங்க உட்கார்ந்து விட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம் பண்ண நான் ஒரு பிரசங்கத்தை எடுத்து ஆயத்தம் பண்ணி வச்சாச்சு. அதை வச்சுட்ட பிறகு திரும்பவும் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் வருவதற்கு முன்பாக இயேசு இங்க வந்துருவாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எப்போ வரீங்களோ அவருக்கு தெரியும். ஆனா நீங்க வருவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு வந்துருவாரு. அதுக்கு பயந்து நான் வந்து உட்காந்துட்டேன். வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன வசனம்னா, சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோசனை பண்ணி பார்த்தேன். சில நேரங்களில் நீங்க இந்த என்ன ஒரு சேனல் வந்து ஜியோகிராபியா என்ன வைல்ட் அனிமல்ஸ்லாம் காட்டுவோம். அனிமல் பிளானட்ல பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டிங்க உட்கார்ந்து கொண்டு கத்திக்கொண்டே இருக்கும். அப்போ தாய் சிங்கம் போய் வேட்டையாடி கொண்டு வந்து அந்த சிங்கத்துக்கு என்ன செய்யும்? மாம்சத்தை கொடுக்கும். அப்போ அந்த சிங்கக்குட்டிகள் சாப்பிடும். நல்லா கவனிங்க, எனக்கு அன்பா, இது சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கை. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சில பிள்ளைங்களுக்கு பசினா தெரியும், ஒரு சில பிள்ளைங்களுக்கு பசினா தெரியாது. தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு என்ன தேவை, என்ன அவன் தேவை சொல்றான், என்ன தூங்கணும்னு சொல்றானா இல்லை சாப்பிடணும்னு சொல்றானா, அவன் என்ன கேட்கறான்னு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அப்போ எனக்கு அன்பானவர்களே, நம்மை குறித்து தேவன் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொல்ற மத்திய சுவிசேஷத்துல உங்களுக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த அறிந்து வைத்திருக்கிற தேவன் தான் சொல்றாரு, ஒரு சிங்க குட்டிகள் சின்னதாய் இருக்கும் போது அது பட்டினியாய் இருக்குமா, தாழ்ச்சி அடையுமா, அதாவது ஒன்றுமே செய்ய முடியாது, சிறு குழந்தைகள். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கர்த்தரை தேடினேன், அவர்களுக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். நீங்க ஒன்னா பாருங்க, இவங்களோடு நீங்களே சேர்ந்து கொள்ளுங்க. அந்த அதிகாலை ஜெபத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நன்மையும் குறைவு விடாதபடிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த வசனத்தை சொன்ன உடனே ஒரு சிலர் சொன்னாங்க, அருமையான வார்த்தை பாஸ்டர், கர்த்தர் காரியத்தை கைகூடி. அப்போ நான் கூட சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன் பாஸ்டர், இந்த மாசம் கைகூடி வரப்போகுது, இந்த மாசம் நிச்சயமா கைகூடி வரப்போகுது. கைகூடாது இருக்கிற காரியங்கள் கைகூட போகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி உற்சாகமா பாருங்க. ஆண்டவரை
நான் சொல்றது இங்கே தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னது உண்மை. 100% நீ நம்பலாம். இங்க வந்து தேடும் போது 2 காரியத்தை கர்த்தர் செய்ய போறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு மோசமானவன் தான், வரி வசூலிக்கிறவன், வட்டி வாங்குறவன், எல்லா காரியத்தையும் செய்கிற ஒரு மனுஷன். ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று தேடினான். நிறைய பேருக்கு இயேசு யாருன்னு தெரியல. இன்னும் கூட போயிட்டு கல்வாரி சிலுவையில அறையப்பட்டவராய் அப்படியே இருக்கிறதால நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இயேசுநாதர் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க வசனத்தை. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் எங்க தெரியலையா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்து சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்திலே காணக்கூடாமல் போகும் வழியில் முன்னாக ஓடி ஏறினான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க நான் கண்பானவர்களே. அவனை குறித்து ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அவன் போய் இயேசுநாதரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நிறைய பேர் சொல்றாங்க, வசதியான போய் கேட்டு பாருங்களேன், நான் எதுக்கு இயேசுவை தேடணும்? இயேசு எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியல. நித்திய ஜீவனை கொடுக்க போது அவங்க தான். பணம், பொருள், புகழ், பேர் எல்லாம் எங்க போயிடும்? இங்கே முடிஞ்சு போயிடும். நம்ம எவ்வளவுதான் பொருள் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் பேர் எடுத்தாலும், எவ்வளவு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது இந்த உலகத்தோடு முடிந்து விடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் தான் நம்ம கூடவே வரும். நிறைய பேர் தெரியல, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷனா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா படிச்சவங்க சொல்றாங்க நிறைய பேர், இயேசுவை போல ஒரு தலைவர் இல்ல, இயேசுவை போல ஒரு இப்படி இல்லை அப்படி இல்லை சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுங்க எனக்கு கண்பானவர்கள, அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம இவ்வளோ டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறோமே, ஏன்னா அவனுக்கிட்ட நான் ஒரு ஒண்ணு குள்ளமா இருக்கிறோம், ரெண்டாவது இயேசு கிட்ட போனா நம்ம பாவியா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவான்னு ஒரு பயம். அந்த மரத்துல அவன் ஏறி பார்க்கிறான். அவன் வகை தேடினான்னு இது பைபிள்ல. வகை தேடினான்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை பார்க்கும்படி தான் வகை தேடணும். இன்னொரு வகை என்னதுன்னா, தப்பான காரியத்துக்கு வகை தேடக்கூடாது. யாரையாவது போட்டு கொடுக்கலாமா, யாருக்காவது விரோதமா பேசலாமா, யாரையாவது குற்றம் செய்யலாமா, அதுக்கெல்லாம் வகை தேடக்கூடாது. ஆனா இந்த வசனம் சொல்றது, அவர் எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது ஒரு முகத்தை தரிசிக்கணும். அவர் யார் தான் ஜனங்க அவர் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறாங்களே, ஏன் ஜனங்க அங்க போறாங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க யோசனை பண்ணி மேலே ஏறுறான், ஏறி அப்படியே பார்க்கறான். அந்த காட்டத்தி மாறன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, நான் போனது இஸ்ரவேலுக்கு, கர்த்தர் சித்தமானால் இஸ்ரவேலுக்கு போக நாம எல்லாம் போகணும். கை தூக்கணும் மட்டும் போக கூட வர போறாங்க. கூட அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற அம்பத்தூருக்கு வர மாட்டேங்கிறீங்க, இஸ்ரவேல் வர போறீங்க. இஸ்ரவேலுக்கு வாங்க போகலான்னு கேட்டா எவ்வளவு ஜாலியா வரும்னு சொல்லணும். அல்லேலூயா. சீக்கிரம் அந்த இடத்துல சண்டையெல்லாம் நிறுத்தணும் ஆண்டவரே. நீங்க எங்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்த இடத்த பார்க்கணும், நீங்க ஊழியம் செய்த இடத்த பார்க்கணும், கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டத இடத்த பார்க்கணும், நீங்க ஜெபம் பண்ண இடத்த பார்க்கணும். ஒரு வாஞ்சை வருதா பார்த்தீங்களா? சர்ச்சைக்கு வரதுக்கே நேரம் இல்லை உங்களுக்கு. நீங்க இஸ்ரவேலுக்கு வர முடியும். இந்த விசுவாசம் தான் பரலோகம் கூட போக முடியாது. தேவ சமூகத்துக்கு வந்தா ஒரு ஃபயர் ஆயிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நமக்கு இழுத்துட்டே இருக்கும். தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உங்களை முற்றிலுமா மாத்திடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவர் பாருங்க, வகை தேடினாலும் இது பைபிள்ல எனக்கு இந்த மட்டும் தான். அவர் வகை தேடும் போது 2 காரியத்தை செய்யறாராம். சகையை விட்டுருங்க. சகையை வந்தார வாழ்க்கை கர்த்தர் மாத்திட்டார் இல்ல. அவன் பாவின்னு தெரியும். அவன் என்ன சொல்றான்? மேல போறான், போய் நிக்கிறான். சகையவே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுல தங்க. மனுஷ முகத்தை பார்க்கறான், கர்த்தர் இருந்த பார்க்கிறார். சில பேர் தவறு செஞ்சுன்னா நம்ம தவறு சொல்லி சொல்லி அவங்க சாவச்சிடும். நல்லா கவனிங்க. மனுஷன் தவறுவது இயல்பு. நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு பைபிள்ல. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவராக இருக்கிறார்.
ஆனா பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். வெளியே சொல்லுவோமா? நம்ம சபையில கூட யாராவது நம்ம வாலிப பிள்ளைகளோ மற்ற காரணம் யாராவது ஒரு தவறு பண்ணிட்டா உடனே அவங்களை கூப்பிட்டு அடிச்சு அவங்க வாழ்க்கையை ஒரு வழி பண்ணி அவன் அதோட விசுவாசத்தை விட்டு போற மாதிரி பண்ணக்கூடாது. திரும்ப அவனுக்கு புத்தி சொல்லி நல்வழிப்படுத்தணும், நல்ல யோசனை சொல்லணும், நல்ல ஆலோசனைக்காரனா இருந்து நல்ல வழியை காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ எத்தனை நண்பர்கள் அப்படி சொல்றாங்க சொல்லுவோம் பார்க்கலாம். தவறான காரியத்துக்கு போகும்போது யார் ஒருவன் தடுத்து நிறுத்துறானோ அவன் தான் உண்மையான நண்பன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் பாருங்க, ஒரே ஒரு நிமிஷத்துல அவன் தேடுறான், ஆண்டவரை தேடுனேன் அப்படியே பார்க்கறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேடும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுக்கு வருது, இன்றைக்கு நான் வீட்டுல தங்கணும்னு வரான். ஆண்டவர் கூப்பிட்டு வராரு. வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு, தலைக்கிறான். இன்னைக்கு உண்மையை சொல்றேங்க, நீங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை இன்னைக்கு தலைகிறா மாறப்போகுது. எழுந்திருக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரோட எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறார். அல்லேலூயா சொன்னவங்களை மாத்த நிக்க வைக்க போறாரு. ரெண்டாவது சொன்னவங்க கொஞ்சம் நிக்க வைக்க போறாரு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. என்ன காரியம் செய்ய போறாருன்னா, நல்லா கவனிங்களேன். இந்த மாசம் ஆண்டவர் சொன்னார், கை கூடி வர நிச்சயமா சொல்ற, தீர்க்க தரிசனமா சொல்ற, உன் வாழ்க்கையில அநேக காரியங்கள் கை கூடி வர போகுது. அநேக நாட்களாய் தடையா இருக்கிற காரியத்தை கை கூடி வர பண்ண போறாங்க. ஆனா இங்க வந்தவர் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க சொல்றாரு, வேதம் சொல்லி வாசி பாருங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க ப்ளீஸ், தயவு செய்து வாசிங்க. மீகா 7:15 வாசிங்க. மீகா தீர்க்கதரிசன புத்தகம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். திரும்பி ஏன் தீர்க்க தரிசனமா இப்படி கட்ட முடிக்கிறாங்க, ஒரு மஞ்சள் புடவை இருக்குதுன்னு சொல்ல, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த மாதம் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். எப்படி செய்வார் தெரியுமா? எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளிலே எப்படியெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்தாரோ, அதே அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் மகளே மகனே, ஒருவேளை என் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்கலையே, ஒரு அதிசயமும் நடக்கலையே, என் காரியெல்லாம் கைகூடி வராம இருக்கிறது, நான் எவ்வளவு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை சலித்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உனக்காக தான் அந்த வார்த்தை வருது, உன்னை அதிசயங்களை காண பண்ண போறேன். இயேசுவை தேடினா நல்லா கவனிங்க, பாவம் மாத்திரம் இல்ல, சாபத்தை கூட மாத்திர தேவன் அவர். சில குடும்பங்கள சாபம் இருக்கும், தொடர்ந்து வியாதி, பலவீனம், போராட்டம், பிரச்சனை, செத்து கொண்டே இருப்பாங்க. எல்லாரும் யாருன்னு இந்த ரகசியமே தெரியாது. ஆனா இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஏன்னா நமக்காக அவர் சாபமானார் என்று பைபிள். கல்வாரி சிலுவையில் நமக்காக சாபமானார். நமக்காக சாபமான தெய்வத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, அவர் கர்த்தர் அற்புதங்களை செய்யலாம். அப்ப என்ன செய்யறார்? முதலாவது அதிசயங்களை காண பண்ண போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளே, உங்களோடு ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ண போறார். வாசிங்க. செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கின்றது. அப்போ உன்னோடு கூட வாசிங்க திரும்ப வசந்த. அதற்கு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும். நல்லா கவனிங்க, ஜாதி என்னது? கேஷ் நினைச்சுக்காதீங்க, நேஷன். இந்த உலகத்துல எந்த ஜாதி இடத்துல செய்யாதுன்னா நாம் என்ன ஜாதி?
நீங்க வேற மாதிரி ஜாதி நினைச்சுக்காதீங்க. நான் அவரு நான் இவரு அதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். பேதுரு சொல்றாருல்ல, நீங்கள் யாரு? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல போட்டு சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த. வாசிங்க, என்ன டக்குன்னு வாசிடணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரமா? வெரி குட். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம என்ன ஜாதி? இப்போ சில பேர் எழுதுறாங்க, இதுல கெசட்ல எழுதுறாங்க, நாங்க எந்த ஜாதியுமே கிடையாது, நாங்க மனுஷ ஜாதின்னு. நிறைய இந்த நாட்களில் ஜாதிகள் பெருகி கொண்டிருக்கு. ஆனா நாமெல்லாம் யாரு? பரிசுத்த ஜாதி, இயேசுவோடு கூட இருக்க போகிற ஜாதிகள். நீங்க சொல்லுவோமா? அதான் சொல்ற, எந்த ஜாதிகளத்திலும் எந்த நேஷன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை சேர்ந்த எல்லா ஜனங்கள் மத்தியில் செய்யக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்காக செய்ய போறேன். உங்களோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு விரோதமா எழுவனா பயப்படும்படி கர்த்தர் செய்ய போறார். உன் கூடவே இருக்கிறத அவங்க பார்க்க போறாங்க. உன் கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்து அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இவங்களுக்கடா இந்த வாழ்க்கை நினைக்க போறாங்க. இவங்க கூட கர்த்தர் இருக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனா நீ எப்போ பண்ணணும்? கர்த்தரை தேடுகிறதுல குறியா இருக்கணும். வகை தேடணும். எப்போ போகணும்? எப்போ 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 ஒரு வாஞ்சை நமக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாட்டு, ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, பெர்மன் செய்ய பாட்டு. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னோ. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, துதிகளிலே வாழ்பவரே, வாழ்பவரே, துணையாளரே, என் மனவாளரே, துணையாளரே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. அல்லேலூயா. கரம் பிடித்த நாயகன். ஒருவேளை கட்டின கனவை கூட கைவிட்டலாம். இயேசு கைவிடாதவராக இருக்கிறார். அவர் தான் வாக்கு பண்றார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சங்கீத புஸ்தகம் 136ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் வாசிங்களேன். 136:4 வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபையில், அவர் ஒருவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன் பாஸ்டர் மாதிரி சொல்லிக்கிறாரு தெரியலன்னு சொல்லி நினைக்காதீங்க. இயேசு ஒருவர் தான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது.
வேற எந்த பேர்ல இருக்கிற அற்புதம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அற்புதங்களை செய்கிறவர். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம உண்மையா இருப்போம்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசந்த வாசிங்க. உங்களுக்கு இதுக்காக சொல்ல 72:18 வாசிக்கும் போது சீக்கிரம் வாசிங்க. 72:18 சங்கீதம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஏன் அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா அவரை தவிர வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது. நீங்க வேற ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்காதீங்க. இயேசுநாதர் விட்டா வேற யாருன்னா செய்வாங்களா? அங்க போனா செய்வாங்களா? இங்க போனா செய்வாங்களா? வேற மாதிரி செஞ்சுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? திரும்ப திரும்ப சொல்றேன், விசுவாச பிள்ளைகளே, இயேசு வானத்திலே பூமியிலே அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய கர்த்தர் மாத்திரமே உனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். 77:14 வாசிங்க சீக்கிரம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஜனங்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணுமா இல்லையா? சாட்சி சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க சாட்சி? செஸ்ட் பெயினோடு போனோம், ஆனா டாக்டர் ஒண்ணுமே. இது ஒரு அதிசயம் தான். அந்த நாட்கள்ல பாடணும். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். அந்த ஜனங்களுக்கு அப்படி பண்ணாதான் புரியும். நமக்கு அப்படி இப்படி பண்ண நமக்கு புரிஞ்சிடும் இயேசு யாரு. அல்லேலூயா. பாடலாம் ஒரு வரி. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். பாவியாக இருந்த என்னை ரட்சித்தார். என் பாவங்களை ரத்தத்தினாலே கழுவினார். அதான் அதிசயம். நான் ரட்சிக்கப்பட்ட நினைச்சே கூட பார்க்கல. அல்லேலூயா. என்ன போல ஒரு பாவி இந்த உலகத்துல நீங்களும் பரிசுத்தவான்கள். நான் என்ன சொல்றேன், என்ன போல ஒரு பாவி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என்னையும் வந்து தேடி வந்தார் பத்தியா இயேசு கிறிஸ்து. அதான் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல கோடி கோடியா பணம் இருக்குதோ இல்லையோ, என்னையும் தேடி ஒரு மனுஷன் வந்தார். எனக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். என்னையும் ஒரு புது மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்றாரு,
உன் அருகிலே இருக்கிறாரா, உனக்குள்ளே வசிக்கிறாரா? நம்ம அது தெரியல, எங்கெங்கேயோ போய் தேடுறது. இயேசுனார் எங்க இருக்கிறாரு? புதுசா ஒரு சர்ச்சுக்குது அச்சரப்பாக்கத்துல, அங்க திறந்துக்கிறாங்க, அங்க இருப்பாரா? இல்ல, உனக்குள்ளே இருக்கிறார். சில பேர் எங்க மலகுதாங்களா தேடிட்டு போறாங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அச்சரப்பாக்கத்துல போய் ஜெபம் பண்ணலாம் வாங்கினாரு. அங்க என்ன மாதா கோயில் இருக்கோம், அருகே சொல்லுவோமா, அது கொடுங்க, நம்ம போய் ஜெபம் பண்ண. இங்கே இயேசு இருக்கிறார், உனக்குள்ளே அவர் வசிக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ற அதிசயங்களை எப்போ தொட்டு ஒன்று வாசிங்க, தேடும் போதும் அதை விட்டுறீங்களே. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு உண்மையான அதிசயம் புது புது பாட்டா பாடிருப்பீங்க சர்ச்சில் வந்து. என்ன பாட்டு? ஒரு பாஸ்டர் திடீர்னு எதிர்க்க எழுந்து ஒரு புது பாட்டு கர்த்தர் கொடுத்தா டக்குன்னு பாடினாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம சர்ச்சில் நீங்களே எழுதுங்க பாட்டு, சும்மா யாரோ எழுந்து வச்சு சும்மா பாடிக்கிட்டே இருக்கிறத விட நீங்களே என்ன செய்யணும், பாட்டை எழுதி பாடுங்களேன். அதன் மூலமா கூட உங்க பேரு பிரசித்தமாயிடும். இல்லையா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் பாருங்க, முதல்ல இந்த மாதத்துல யோபு சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யோபு 5:9 வாசிக்கும் போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், அப்படின்னா என்னங்க, ஆராய்ந்து முடியாத, செய்யவே முடியாதுங்க, என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வயசான ஒரு 75 வயசு ஆளை கூப்பிட்டு திடீர்னு ஒரு வாலிபர் ஆயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் மொச்சு பாக்குறீங்க, ஆச்சரியமா இருக்கும், அப்படிதானே? அது வேணாம், வேற ஒண்ணு எடுத்துங்க. முடியவே முடியாது, நம்பிக்கையே இல்லை, இது என் வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தா கை தூக்க பார்க்கலாம். பரவாயில்ல, விசுவாசமா இருக்கிறீங்க. ஒருத்தர் அப்படியே கை தூக்குறாங்க. நடக்கவே விசுவாசம் நமக்குள்ள வேணும். நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம வாயில சொல்லிடுறோம். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அதை பத்தி நான் கும்பிடுற கடவுளை பத்தி உங்களுக்கு என்னடா வந்தது? எனக்கு தெரியும் இயேசுநாதர் யாருன்ட்டு. அல்லேலூயா. நீனா அல்லேலூயா நிக்கிற, நீனா நகை எடுத்துக்கிற, நீயா ஒயிட் ட்ரெஸ் போடுற, நீயா அதெல்லாம் சில பேர் கேட்ப. உங்களுக்கடா வந்து எனக்கு அவருக்குள்ள கனெக்ஷன். அவர் சொல்றாரு, நான் செய்யறேன். அல்லேலூயா. அவர் சொல்றா பாருங்க, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா கேக்குறார், என்ன நீ கும்பிட மாட்டேங்கிறாம, உங்க தெய்வம் பாருங்க, அந்த வசனத்தை வாசி பாருங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, அதுக்கு மேல ஒரு வசனத்தை வாசிங்கம்மா. இப்பொழுதும் எக்காலம் நாதசுரம், இப்பொழுதும் எக்காலம் நாதசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருக்கிறீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். உன்னை என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார்? அவனுக்கு தெரியல அந்த தேவன் யாருன்னு. ஆனா நமக்கு தெரியல தேவன் யாருன்னு. அல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்வளவு தைரியமா சொல்றாங்க ராஜா பார்த்து. ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியமே கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர் எரிகிற அக்கினியின் சூளைக்கும் கைக்கும் விடுவிப்பார். போனாலும் ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. அதான் ஸ்டேட்மெண்ட். அவர் காப்பாத்தாம போனாலும், நான் செத்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன்னு நம்பிக்கை இருக்குது.
அவர் எனக்கு அற்புதம் செஞ்சானா செய்ய கட்டினா நான் விசுவாசிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். சில பேர் சொல்லலாம் இல்லையா, இயேசுக்கு அற்புதமே செய்யலையே, நீ அவரையே கூப்பிட்டுக்கிற. செய்ய கட்டி போட்டோம், அவர் எப்ப செய்வார் எனக்கு தெரியும். ஏன்னா அதனால காலத்துல எல்லா வச்சும் நேர்த்தியாக செய்கிறவர். அவருக்கு பேர் தெரியுமா, சகலத்தையும் அதனது காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அவனுக்கு செஞ்சானா சூப்பரா செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. உனக்கு கொடுத்தா கிள்ளி கொடுக்கணும், அள்ளி கொடுக்கிறவர். உன்னை ஆசீர்வச்சா பயங்கரமான ஆசீர்வாதமா இருக்கும். சும்மா சிம்பிளா செய்யற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இங்க பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பாருங்க, இன்னைக்கு உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகளே ஊழியக்காரர்ல பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க மேல ஆண்டவர் மேல விசுவாசம், நம்பிக்கை, அந்த விசுவாசம் மாறாதனால நீ கர்த்தரை உயர்த்தி வச்சு. அப்ப அவங்களும் உயர்த்த மாட்டாரு, நம்ம உயர்த்த மாட்டாரா? அவங்க எப்படி உயர்ந்தாங்கன்னு பார்க்காதீங்க, கர்த்தரை உயர்த்தி இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க உண்மையாய் பிரயாசப்படுகிற வேலை உண்மை. ஒரு கதை ஒன்று சமீபத்தில் படிச்சேன், சொல்லி ரொம்ப சீரியஸான கதை. யார் பார்க்குறாங்களோ யார் பார்க்கலையோ நம்ம கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். சில பேர் அதிகாரிக்கு வரும்போது வேலை செய்யணும் அப்படின்னு போயிட்டு போய் பார்த்தா உட்காந்து ஜாலியாக செய்யணும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சில பேர் உண்மையாக சின்சியராக செய்வான் 8 மணி நேரம் வேலை. சில பேர் வேலையே ஒரு போட்டுக்காரர், ஒரு போட்டு பெயிண்ட் அடிக்கிறத கூப்பிட்டு ஒருத்தர் சொன்னாரா, ஒரு பெரிய பணக்காரன், எப்பா இந்த போட்டு வந்து நல்லா சும்மா சூப்பர் பெயிண்ட், சிகப்பு பெயிண்ட் அடிச்சு வை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிருக்கிறான், அவனும் நேர்த்தியா பெயிண்ட் அடித்து கொண்டு வரும்போது சின்ன ஓட்டை இருந்தது. நல்லா கவனிங்க. சில பேர் நம்ம வந்துடுமா, சொன்ன வேலையை மட்டும் செய்வோம். அது நமக்கு எதுக்கு டபையா போகணும், பார்த்துக்கிட்டே தான் போகணும் வேலை மட்டும். சில பேர் அந்த ஓட்டை அவன் பார்த்தவன் என்ன பண்ணா, ஐயோ இது ஓட்டையா இருக்குது, நமக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை தானே சொல்லல. அந்த ஓட்டையை மிக நேர்த்தியா அடைச்சிட்டான். ஓனருக்கே தெரியாது அடைச்சது. அடைச்சிட்டு ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டான். பெயிண்ட் பண்ண அவர் வந்து பார்த்துட்டு காசு கொடுத்துட்டாரு. அவன் காசு வாங்கி போயிட்டான். போன பிறகு மறுநாள் அந்த ஓனர்கிட்ட இருந்து போன் வருது, வீட்டுக்கு வாப்பான்னு. இவன் நேரா வீட்டுக்கு போறான், விட்டுருப்பான். நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே அவர் என்ன பண்ணாரா, சொன்ன அந்த கொடுத்த பணத்தை விட நிறைய பணம், கோடி கணக்கில் எடுத்து அவன் கையில கொடுக்குறான். அவன் சொன்னான், ஐயா நீங்க தான் அந்த நான் செஞ்ச கூலி கொடுத்துட்டீங்க, எனக்கு எதுக்கு? இல்லப்பா நான் வந்து அந்த ஓட்டையை விட்டுட்டேன், அப்புறம் பார்த்தா அந்த ஓட்டை நீ ரொம்ப நேர்த்தியா அடைச்சிக்கிறேன், இதுக்காக நீங்க இவ்வளவு காசு கொடுக்குறீங்க? அது இல்லப்பா, எனக்கே தெரியாம எங்க பிள்ளைங்க அந்த போட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க கடலுக்கு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ ஒரு பெரிய சின்ன ஓட்டை இருந்துச்சு, ஒரு வேலை நடுக்கடல போய் என் பிள்ளைங்க செத்து போயிடுவாங்களே, என்ன பண்றது ஆண்டவரேன்னு சொல்லி பார்த்துருந்தேன். நான் அவங்க பத்திரத்தோடு நிறைய மீன்களை பிடிச்சி திரும்பி வந்தாங்க. அப்பதான் பார்த்தேன் அந்த ஓட்டை ரொம்ப நேர்த்தியா அடைக்கப்பட்டிருந்தது. இது உன்னுடைய உண்மைக்காக, உன்னுடைய உழைப்புக்காக நான் கொடுக்கிற பெரிய வெகுமதி. ஏன் தெரியுமா, என் பிள்ளைங்களோட உயிர் இந்த பணத்தை விட பெருசு. அல்லேலூயா. இந்த பணத்தை விட பெருசு சொல்லி அவர் கொடுத்தாராம். அப்ப என்னன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல ரொம்ப உண்மையா இருப்போம்னா ஒரு நாள் அந்த உண்மை உன்னை உயர்த்தும், உனக்கு வெகுமதிகளை தரும், உன்னை ஆசீர்வதிக்கும். யார் எதை சொன்னா பத்தி கவலைப்பட வேணாம். கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிற கர்த்தர் என்னை உயர்த்துவார். சொல்லுவோமா, இதுக்கு மேல் நான் ரொம்ப எழுக்கூடாது. அடுத்த வசனம் வந்துடும். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஏசாயா 28:29 இது ஒரு பிரசங்கம் நடந்தது. ஏசாயா 28:29 ஏசாயா 28:29 நாலு ரூபா 28:29 எதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, எதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நீங்க ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு காரியத்தை வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 73:24 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 73:24
உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் அப்ப ஏற்றுக்கொள்ளுவீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டு பாருங்களேன். தேவ சமூகத்துல கர்த்தர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். சொன்னாங்கல்ல, இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போலாமா நான் நினைச்சிருந்தோம், ஆனா ஜெபம் பண்ணோம், கர்த்தர் பெரிய வேலையை எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம நினைக்கிறது கொஞ்சம் வேற கீழே தானே நினைச்சிருப்போம். ஆனா தான் பவுல் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகள் இல்ல மேலானவைகள் ஆடுங்கள். நமக்கு இருக்கிற குணத்துல பதில் கொடுக்க பரலோகத்தில் இருக்கிறார். அங்க நிறைய பொக்கிஷங்கள் வச்சுக்கிறாரு. நம்ம ஓபன் பண்ணி வாங்க நமக்கு தெரியல. நம்ம மேல நம்ம அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் நம்ம மேல ரொம்ப கடன் வாங்கி வச்சுக்குது. ஆனா கர்த்தர் உனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறார் மேல. அந்த விசுவாசம் பண்ணி கீயை போட்டு திறமையானா வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உதவிகளை கர்த்தர் கொடுப்பாங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, 16 சங்கீதம் 7 வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், உணர்த்தும். 139:17 வாசிங்க சீக்கிரம். 139. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். நீ ஜெபத்துல காத்திருக்கும் போது கர்த்தரை தேடும் போது உனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தீமையான எண்ணங்களை மாற்றி செமையான வழியில கர்த்தரை கொண்டு போறார். யோவேல் 2:30 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிச்சிடலாம். யோவேல் 2:30 வாசிங்களேன். இருக்கா? வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகைஸ்தலங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரும் வரைக்கும் மீதியா இருக்கிறவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாள் கர்த்தர் உங்களோட தான் இருக்கிற அதிசயங்களை பண்ண போறாரு. உனக்கு ஆலோசனை கொடுக்க போறாரு. எப்ப தெரியுமா? கர்த்தரை தேடும் போது. ஆனா அதுக்கு முன்னாடி நாட்கள் சீக்கிரமா வந்து கொண்டிருக்கும். அவர் தான் நம்ம நடத்துகிறாரு. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா இருந்து உன்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். உன் கூட வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாம் கண்களை மூடுங்க. 2 காரியத்தை சொல்றேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கு நீங்க ஆகிட்டார். சில பேர் பயந்துகிட்டே இருக்கும். நம்மளோட வாழ்க்கை எப்படி நடக்குமோ தெரியலையே, அடுத்த கட்டம் என்னன்னு தெரியல, வியாதி எப்படி சுகமாக எனக்கு தெரியலையே, என் பலவீனம் எனக்கு எப்படி சுகமாக தெரியலையே, என் பிரச்சனை கடன் பிரச்சனை எப்படி மாறுன்னு தெரியலையே, நான் இப்படியே தான் இருக்கணும் ஆண்டவரே, என் சாபங்கள் எப்போது மாறுன்னு தெரியலையே. ஆண்டவர் நிச்சயமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ கர்த்தரை தேட ஆரம்பிங்க. கர்த்தரை தேடுங்க. சபையில கூட வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. உபவாச கூட்டத்தில் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிகாலை பிரேயர்னா சாதாரண நினைச்சுக்காதீங்க. அதிகாலை வேளையிலே நீ தேடுன்னு கண்டடைவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஐஸ்வர்யம் கனமும் மகிமத்தில் இருக்குது. 2 காட்சி நம்முடைய அதிசயங்களை காணப்படுது. 2வது ஆலோசனை கொடுக்க போறேன். அவர் செய்யப்படுற செயல்களுக்கு தெரிவிக்க போறார். இதெல்லாம் நீ உணரணும் சொன்னா அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளையாய் நீ மாறும்போது கர்த்தர் உன்னோடு கூட வருகிறது நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். உமக்கு போனவர் யார்?
கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான எல்லா விசுவாச மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவர்களே வரும் நாட்களில் கர்த்தர் கொண்டு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதியாய் பலவீனமார்களை கர்த்தர் மாற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளுக்காக விசேஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று தேவ சமூகத்தில் அதிகமாய் கிட்டி சேரும் பொழுது வரிகள் மேல எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.